அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்களை சந்திப்பில் மகிழ்கிறேன். தனவணிகன் என்ற இதழில் நான் மனத்திரையில் மின்னணு சினிமா பிரபலங்களை பற்றி எழுதி வருகிறேன். அதில் சரத்குமார், ராதிகா, ராதிகா அப்படின்ற ஒரு தலைப்பு. ராதிகா நடிகை ராதிகா அவர்களை பற்றியது. தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம், உத்வேகம், விடாமுயற்சி, தொடர் உழைப்பு, ஆளுமைத்தன்மை, வெற்றி இவற்றுக்கெல்லாம் வாழும் எடுத்துக்காட்டு ராதிகா. அவர்கள் நடித்து முதலில் வந்த படம் கிழக்கே போகும் ரயில் என்றாலும் நான் பார்த்து ரசித்தது அப்பவும் நான் சுதாகர் ராதிகா ராதிகா என்று ராதிகா தைரியமாக தன் தந்தையிடமே தன் காதலை கூறும் நிறம் மாறாத பூக்கள் தான். படமே ஒரு காவியம். அதில் ஆயிரம் மலர்களே மலருங்கள், இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன என வெள்ளுடை தேவதைகளும் பஞ்சு மேகங்களும் மனதை கவர்ந்த ஓவியம். 10 பருவத்தை எட்டப்போகும் வயதில் பள்ளியின் ஆண்டு விழாவில் பார்த்து ரசித்த தேசிய கீதமே இதுதான். ஜெர்சி துணியில் டாப்ஸும் டபுள் நட்டட் துணியில் ஃப்ரில்ஸ் வைத்து தைத்த மினுமினுக்கும் பாவாடையும் அணிந்து விரிந்த கூந்தலோடு மாணவிகள் தேவதைகளாய் ஆடியது இன்ப ஆச்சரியம். அதில் மெட்ராஸ் கேர்ளாக பார்த்த ராதிகாவை கிராமத்து ராதிகாவாக கிழக்கே போகும் ரயிலில் வெகு வெகுளி பெண்ணாக படுத்திருப்பார் பாரதி ராஜா. பாஞ்சாலி ஆட, பரஞ்சோதி பாட, மாஞ்சோலை கிளிதானோ என்று பாட்டாக பரதநாட்டியத்தை ரசித்தது இந்த படத்தில்தான். ரயில்வே டிராக்கில் தட்டாமாலை சுற்றி விழுந்து அவர் சிரிக்கும் கள்ளமற்ற கலகல சிரிப்புக்கும் மழலை மாறாத குரலுக்கும் தமிழகமே அடிமையாக கிடந்தது அப்போது. செழிப்பமான கண்ணக்கதுப்புகள், தீர்க்கமான பார்வை, தென் தமிழர்களுக்கு பிடித்த பூசிய உருவம். பூசணிக்காய் என ஒரு இன்டர்வியூவில் அவரை குறிப்பிட்ட பாக்யராஜாவே இன்று போய் நாளை வா என்ற படத்தில் நடிக்க கூப்பிட்டார். அதில் 3 கதாநாயகர்கள். இவரை கவரப்படும்பாடு விலானோக சிரிக்க வைக்கும். இப்படி கிராமத்து நாயகி லுக்கில் இருந்து தாமரை மடல் விரிந்தது போல் இதழ் விரிந்த சிரிப்பும் செழுமையாக கண்ண கதுப்புகளும் தோள்வரை வெட்டிவிடப்பட்ட தலைமுடியுமாக பாவை மீது பாரிஜாதம் கொட்ட வேண்டும் என படு ஸ்லைலாக முடி அசைய மாடர்ன் லுக்கில் மிரட்டிய படம் நீதிக்கு தண்டனை. பெண் நீதி வழங்கிய படம் என்பதால் இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்தது. கன்னி மனம் கெட்டு போச்சு, சொன்னபடி கேட்குதில்லை, என்ன பொடி போட்டிகளோ மாமா என காதலிலும் கவர்ச்சியிலும் கூட நளினம் காட்டி கவர்ந்தவர் ராதிகா. ரங்சின், அதாவது என் கணவரின் ஆஃபீஸில் ஜெயஸ்ரீ என்ற ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு பெண் வேலை பார்த்தார். அவர் கல்லூரி பருவத்தில் ராதிகா சிரஞ்சீவி ஜோடி படம் வருது என்றால் காலேஜை கட்டடித்து விட்டு போய் படம் பார்ப்பார்களாம். அவ்வளவு கிரேஸ் அந்த ஜோடியின் மீது என்றாராம். மெச்சூர்டு ஆக்டிங் என்றால் கேளடி கண்மணி, சிப்பிக்குள் முத்து, ஜீன்ஸை சொல்லலாம். மத்திய வயது காதல். எஸ்பிபி மூச்சு விடாமல் பாடும் பாட்டு கேளடி கண்மணி. அந்த பாடலில் ரஜினி போல ஒரு இடத்தில் தலைகோதும் மேனரிசம் செய்து காட்டுவது ராதிகாவுக்கே ஆன குறும்பு. ஜீன்ஸில் தாலியை கழட்ட போவது போல மிரட்டுவது கொஞ்சம் ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் செய்தாலும் கிழக்கு சீமையிலேயில் பாசமா தாலியா என்று சகோதரனுக்கும் கணவனுக்கும் இடையில் அல்லாடும் செந்தமிழ்நாட்டு தமிழ் மகளாக முத்திரை பதித்திருப்பார். மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே என்று பாசத்தோடும் பெருமையோடும் சகோதரிகளுக்காக சீர் சுமந்து செல்லும் ஒவ்வொரு மாமனையும் அவரின் மனசையும் படம் பிடித்த வடிவழகான பாடல் போல வண்டி மாடி 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா என்ற மனம் முறுக்கு பாட்டு ஒவ்வொரு பெண்ணின் மனமும் கணவன் வீட்டுக்கு முன்னே போகும் ஆவலையும் தாய் வீட்டுக்கு பின்னே போகும் ஏக்கத்தையும் சித்தரிக்கும். தென்னிந்தியர்களுக்கு பிடித்த லட்சுமிகரமான முகம். லண்டனில் வளர்ந்தவர். இவரது விதமான காஸ்டியூம்ஸ் ஒரு காலத்தில் ஃபேமஸ். இவரது நேர்த்தியான மேக்கப் பற்றியும் காஸ்ட்லியான மேக்கப் பொருட்கள் பற்றியும் நடிகை ராதா ஒரு நிகழ்ச்சியில் புகழ்ந்திருக்கிறார். தமிழிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல ஹிட் படங்கள் கொடுத்தவர். முதல்வர் ஜெயாமாவுக்கு ஈடானவர் என்று ஒரு காலத்தில் என்னை நினைக்க வைத்த நெஞ்சுரம் மிக்கவர். பாரதி ராஜா, பாக்யராஜா, பாலு மகேந்திரா என டைரக்டர்களின் படங்களில் நடித்த ராதிகா பாலச்சந்திர படத்தில் நடித்ததில்லை. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு நான் முகநூலில் பாலச்சந்தருக்கு பால்கே அவார்டு வழங்கியவை பற்றி கருத்து வெளியிட்ட போது அன்ஃப்ரெண்ட் செய்துவிட்டார். எம்ஆர் ராதாவின் மகள் என்பது அவரது தீர்க்கமான செயல்பாடுகளில் வெளிப்படும். நடிகை நிரோஷா இவரது சகோதரி என தெரியும். ஆனால் நேர்த்தியான வசனகர்த்தா ராதா மோகன் இவரது தம்பி என்பது எனக்கு புது தகவல். பாரதி ராஜாவின் அறிமுக ராவரிசை நாயகிகளில் இன்று வரை பெரிய திரை, சின்ன திரை இரண்டிலும் நடித்தும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் ஜொலிப்பவர் ராதிகாவே. தமிழ் சமூகத்தை முதல் அடிமையாக்கிய டிவி சீரியலுக்கு சொந்தக்காரர். சித்தி, அரசி, செல்வி மற்றும் பல உள்ளன. தமிழகத்தில் அனைவருக்கும் சித்தி என்றால் அவர்கள் சொந்த சித்தி ஞாபகம் வருவார்களோ இல்லையோ,
ராதிகா நிச்சயம் நினைவில் மலர்வார். மீண்டும் ஒரு காதல் கதை. பிரதாப் பத்துடன் நடந்த திருமணம் சீக்கிரம் முடிவுக்கு வந்து விஜயகாந்த் ராதிகா சினிமா ஜோடி வெற்றி பெற்ற கலவையானது. இவர்களது படங்களில் உழவன் மகன் குறிப்பிடத்தக்கது. ரிச்சர்ட் ஹார்டியுடன் ரயான் ஹார்டி என்ற அழகு பெண் மகளும், நடிகர் சரத்குமாருடன் ராகுல் என்ற அழகு மகனும் மட்டுமல்ல, சரத்குமாரின் மகள் வருவும் ராதிகாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று கோடீஸ்வரர் நிகழ்ச்சி பார்த்தபோது தோன்றியது. சரத்குமார் மகள் வருவுடன் ஒரு நிகழ்ச்சி செய்தார். அது ஹைலைட். தனது கணவரின் முதல் மனைவிக்கு பிறந்த மகளுடன் கணவரையும் சேர்த்தது நிகழ்ச்சியை தனக்கே உரிய வெள்ளந்தி சிரிப்புடன் வழங்கியது ஸ்வீட் சர்ப்ரைஸ். அதற்கேற்ப வரலட்சுமியும் சரத்குமாரும் கலந்து கொண்டு பதிலளித்ததும், மகன் ராகுல் கலந்து கொண்டதும் அதி அற்புதம். நெகிழ்வான குடும்பம். ரேயானின் குழந்தையை தன் பேர குழந்தையாகவே கொண்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் அணிந்து கொண்டாடும் சரத் ஒரு கொடிப்பினை. என்னை போன்ற ரசிகைகளுக்கு இன்றும் அவர் அதே எஸ் ராதிகா தான். எல்லா நல்லது கெட்டதுகளையும் ஆமோதித்து கடந்து இன்றிருக்கும் இடத்தை அடைந்த சரத்குமார் ராதிகா எஸ் ராதிகா. ஒவ்வொரு இறக்கத்திலும் அடுத்தடுத்து ஃபீனிக்ஸ் பறவை போல் விடாமுயற்சியுடன் எழுந்து தமிழகத்தின் பெரும்பகுதி பெண்களின் மனதை தன்னம்பிக்கையால் ஆளும் கோடீஸ்வரி ராதிகா என்றால் மிகையில்லை. நன்றி.